இங்க ஹீரோ இறந்து போன பொண்ண லவ் பண்ணிட்டோம். அந்த பொண்ண இனிமேல் பார்க்க முடியாதுன்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு குடிக்க ஆரம்பிச்சுறா. அப்ப ரோட்ல வரும்போது ஒரு பொண்ண ரவுடி பசங்கலாம் தொரத்திட்டு வராங்க. அத பார்த்த ஹீரோவுமே அவங்கள அடிச்சு போட்டு அந்த பொண்ண காப்பாத்திறா. ஆனா குடிபோதையில அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அப்பன்னு பார்த்து ஒரு சாமியார் வராரு. அவரை பார்த்ததுமே அந்த இறந்து போன பொண்ணு என் கண்ணுக்கு மட்டும் ஏன் தெரிஞ்சான்னு சொல்லிட்டு கேட்கறான். இறந்து போன பொண்ணு உன் கண்ணுக்கு மட்டும் தெரியறானா கண்டிப்பா ஏன்னா ஒரு நிறைவேற்ற ஆசை இருக்கும். சோ நீ அதை நிறைவேற்றனா அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு உன் கண்ணுக்கு தெரியாம போவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஹீரோவும் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இவன் கண்ணுக்கு திரும்பவும் தெரிய ஆரம்பிக்கிறா. சோ நீ எப்படி இறந்து போனன்னு சொல்லிட்டு கேட்கறா. இந்த பொண்ணுமே ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போனன்னு சொல்றா. அப்பதான் அவன் இறந்து போன பிறகுதான் உன்னையே நான் பார்த்து லவ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றான். ஆனா இந்த பொண்ணு நீ இறந்த பிறகுதான் என்ன பார்த்தானா இறக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை ஒரு தடவை பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றா. ஆக்சுவலா இவன் ஒரு நாள் இந்த பொண்ணோட காலேஜுக்கு மியூசிக் வாசிக்க தான் வந்திருப்பான். ஆனா இவன் பாடுற பாட்டு யாருக்குமே பிடிச்சிருக்காது. அப்பதான் இந்த பொண்ணு ஒரு கவிதை எழுதி மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுப்பான். ஆனா அந்த கவிதை உங்ககிட்ட வரதுக்குள்ளே நீ அங்கிருந்து கிளம்பிட்டேன்னு சொல்றா. சோ அந்த கவிதையை நம்ம பாட்டா படிச்சா இவன் நம்ம விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அப்ப ரோட்ல மியூசிக் குரூப்பை சேர்ந்து அவங்க வீடு இல்லாம சுத்திட்டு இருப்பாங்க. அவளை பார்த்ததுமே அவன் கூட சேர்ந்து இந்த கவிதையை பாட்டா எழுதலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். தென் இந்த பொண்ணு தங்கன பெண்டோஸோட ஓனர் காலேஜோட ப்ரொஃபசர் அவங்க வீட்டுக்கு போறான். அப்ப இந்த பொண்ணை பார்த்த விஷயத்தையும் லவ் பண்ண விஷயத்தையும் சொல்றான். அதை கேட்டதுமே அவங்க உயிரோட இருக்கும் போதே நிறைய பேர் இப்படி லவ் பண்ண மாட்டாங்க. ஆனா இறந்து போன பொண்ணை நீங்க இவ்வளவு லவ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உமா இறந்து போனதால தான் அந்த பெண்டோஸை பார்த்தாலே எனக்கு உமா ஞாபகம் தான் வந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் அங்கேருந்து வந்துட்டேன்னு சொல்றாங்க. இது எல்லாமே உமா கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு எழுதுன கவிதையை இவன் கலந்துட்டு இருக்க காம்படிஷன்ல பாட்டா பாடி ஜெயிக்கிறான். பட் அன்னைக்கே இந்த பொண்ணு ஹீரோட கண்ணுக்கு தெரியாம போறா. இவனும் தேடி பார்க்கறான், எல்லாருக்கிட்ட கேட்டு பார்க்கறான். அந்த மேடம் கிட்டயும் வந்து கேட்கறான். ஆனா அவங்க அந்த பொண்ணு உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கா, எங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் இவன் அந்த டைரியை படிச்சு பார்க்கறான். கடைசியா ஒரு பிரெக்னன்ட் லேடி தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருப்பாங்க. அது வரலாம் எழுதிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறான்.